இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை, மாதத்துடைய 4வது சனிக்கிழமையும் கூட. தாயின்றி வெற்றி இல்லை, தாயிருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலை, அதனை தொடர்ந்து திவ்யர்க்கரை ஆசீர்வாதமும் தோத்திரப்பலியும் நற்செய்தி கூட்டமும் நடைபெறும். சரியாக 12 மணி அளவில் திருப்பலியை தொடர்ந்து குணமளிக்கு வழிபாடும், விசேஷமாக இன்று நோயாளிகளுக்காக விசேஷ பிரார்த்தனையும் குணமளிக்கும் வழிபாடும் நடைபெறும். அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான அன்னையுடைய ஆசீர்வாதத்தோடு மீண்டும் இந்த இடத்திற்கு சாட்சியாக வருவேன் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு, சிரித்த முகத்தோடு இல்லம் செல்ல உங்களை அன்போடு வருகை என வரவேற்கின்றேன். பிரியமான சகோதர சூழலே, ஆனமலை ஆரோக்கிய ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக 12 கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலையில் முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் 100 அடி தூரத்தில் மெயின் ரோட்டில் நாம் அன்னையுடைய ஆலயம் வீட்டிருக்கின்றது. வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். சிறப்பான விதத்தில் புதிதாக இங்கு அற்புத கிணறு 7 அடி ஆழத்தில் ஜீவ ஊற்று பொங்கி வழிந்து கொண்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ பேர் பரிபூர்ண சுகம் மூலமும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். விடுதலை தரும் மருந்தாக பயன்படுத்துகிறார்கள். அந்த இடத்தில் கேணிக்கு மேல் ஒரு அருமையான அன்னையுடைய கெபி கட்டப்பட்டிருக்கின்றது. வாருங்கள், சக்தியும் ஆற்றலும் வல்லமை விளங்கக்கூடிய இந்த புனிதமான இடத்திற்கு குடும்பத்தாரோடு இணைந்து வாருங்கள். நாம் இணைந்து ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். நல்லதே நடக்கும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு பாசிட்டிவான எனர்ஜிகளை நாம் பெற்று செல்வோம். பிரியமான சகோதர சோலே, இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக அல்லது வேலை செய்வதற்காக, குடும்பத்தாருக்காக திருப்பலியில நினைவு கூர்ந்து ஒப்பு கொடுக்கின்றோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். வாய்ப்பு கிடைப்பினும் ஒரு முறை ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு வாருங்கள். நிச்சயமாக நீங்கள் சாட்சியாக வாருங்கள், நல்லது நடக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் யாரெல்லாம் கஷ்டத்தோடு, நஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, வேதனையோடு, துன்பத் துயரத்தோடு, மன அழுத்தத்தோடு, போராட்டத்தோடு, வியாதியோடு, கடன் சுமையோடு, பலதரப்பட்ட வரங்கள் அல்லது விண்ணப்பங்களை வைக்கக்கூடிய அத்தனை பேரையும் அன்னையுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் சாட்சியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். வாருங்கள், வாய்ப்பு கிடைப்பினும் ஒரு முறை வாருங்கள், அன்னையுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல. பிரியமான சகோதர சோலே, இன்றைய நாளுடைய நற்செய்திக்கு நாம் வருவோம். இன்றைய நாளுடைய நற்செய்தி, உலகம் உங்களை வெறுக்கும். அது உங்களை வெறுப்பதற்கு முன்பாகவே என்னை வெறுத்து விட்டது. ஏனென்றால் நான் உண்மையானவர், நேர்மையானவர், நல்லவரை அல்லது நேர்மையானவரை இந்த உலகுக்கு பிடிக்காது. அவர்கள் உங்களை துன்புறுத்துவார்கள் என் பெயரின் பொருட்டு. ஆகையால் நீங்கள் சோர்ந்தோ தளர்ந்தோ போக வேண்டாம். ஏனென்றால் நான் உங்களை தேர்வு செய்திருக்கின்றேன், நீங்கள் என்னுடையவர்கள் என்பதை ஆண்டவர் ரத்தின சுருக்கமாக கூறுகிறார். கிரேக்க நாட்டில் 2 தத்துவ ஞானிகள் ஒரே சமயத்தில் இருந்தார்களாம். ஒருவர் டயோஜினஸ், இன்னொருவர் அரிஸ்டோபஸ். இந்த டயோஜினஸ் எப்போதுமே நேர்மறை சக்தி கொண்டவர். தவறு என்றால் தவறு, சரி என்றால் சரி, அது ராஜாவாக இருந்தாலும் தப்பு என்றால் தப்பு என்று சுட்டி காண்பிக்கக்கூடியவர். ஆகையால் அப்போது வாழ்ந்த அந்த அரசருக்கு டயோஜினஸை பிடிக்காது. வறுமையிலும் ஏழ்மையிலும் வாழ்ந்து வந்தார் இந்த அறிஞர் டயோஜினஸ். ஆனால் அவருடைய நண்பர் அரிஸ்டோபஸ் எப்போதுமே அரசரை புகழ்ந்து பாடுபவர், அரசருக்கு ஏற்றார் போல வாழக்கூடியவர், பேசக்கூடியவர். ஆகையால் அவர் அரசருடைய அந்த வெகுமதியை பெற்று சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்.
ஒரு முறை இந்த அரிஸ்டோபஸ் தன்னுடைய நண்பர் டயோசினஸை பார்க்க சென்றார். வறுமையில் வாடி இந்த டயோசினஸ் பருப்பு சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்போது அவர் கூறினாராம், டயோசினஸை பார்த்து அரிஸ்டோபஸ் கூறினாராம், நீர் மட்டும் அரசரை புகழ்ந்து பாடினீர் பேசினீர் என்றால் நீர் இப்படி பருப்பு உருண்டை சாப்பிட தேவையில்லை என்று கூற, அதற்கு டயோசினஸ் கூறினாராம், நீர் மட்டும் இந்த பருப்பு சாப்பிட கற்றுக்கொண்டீர் என்றால் அரசருக்கு சால்ரா கொட்ட தேவையில்லை என்று கூறினாராம். பிரியமான சகோதரர்களே, இந்த உலகம் முகஸ்துதியையும் புகழ்வதையும் பாராட்டுவதையும் வெகுமதியையும் மற்றவருக்கு முன்பாக நல்லவர், வல்லவர், சிறந்தவர், உண்மையானவர், நேர்மையானவர், தாராள உள்ளம் கொண்டவர், இப்படி அப்படி என்று முகஸ்துதி பேசக்கூடிய நபர்களையே விரும்புகின்றது. உண்மையும் நேர்மையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் கற்பும் நன்னயமும் வார்த்தை மாறாத அல்லது உண்மைக்கு சான்று பகரக்கூடிய நபர்களை இந்த உலகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்று கூட அப்படித்தானே இருக்கின்றது. ஆண்டவர் கூறுகிறார், என் பெயரின் பொருட்டு நீங்கள் இதையெல்லாம் செய்கின்ற போது அத்தனையும் பேறுபலன்களாக மாறும் என்று நமக்கு ஆறுதலான வார்த்தை கூறுகிறார். பிரியமான சகோதர சூழலை எப்படி இருப்பினும் முகஸ்துதிக்காக இல்லாதை பொல்லாதை பேசுவது, புகழ்ந்து பேசுவது, அல்லது வஞ்ச புகழ்ச்சி அணியோடு பேசுவது, இவையெல்லாம் தவிர்த்து விட்டு சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறு, அது யாராக இருப்பினும் என்ற அப்படிப்பட்ட நேர்மறை சக்தி கொண்டவராக வாழ இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். உலகம் எப்போதுமே எதிர்மறை சக்திகள் கொண்டது, நெகட்டிவ் ஃபோர்ஸ் கொண்டது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் பாசிட்டிவ் ஃபோர்ஸ் கொண்டவர்கள். பிரியமானவர்களே, தர்மையான நாளே நாம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான எனர்ஜியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். போனது போகட்டும், அது இது அப்படி இப்படி அவர் இவர் போனது போகட்டும், நான் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழ்வேன் என்ற முடிவோடு இந்த நாளில் அன்னை மரியாள் ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்தார். இதோ உன் அடிமை உன் வார்த்தையின்படி ஆகட்டும் என்று எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து பயணித்த நம் அன்னை மரியாள் என்று அவருடைய நாள் சனிக்கிழமை இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, அம்மா தாயே, இதோ உம்மை போல நாங்களும் ஆம் என்று சொல்லக்கூடிய, அல்லது இது எப்படி நிகழும் என்று நீ ஆண்டவரை அந்த வானதூதரை கேள்வி கேட்டீர். கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கன்னியாயிற்றே என்று கூட நீர் கேட்டீர். அப்படி ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, அல்லது சந்தேகம் என்றால் கேள்வி எழுப்பக்கூடிய நபர்களாக என்று வாழ, உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகரக்கூடிய மக்களாய் என்று வாழ, இதோ எவ்வளவு துன்பம் துயரம் யார் கொடுத்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் எல்லாம் உன்னுடைய மகிமைக்காக அத்தனை சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான எனர்ஜியை யாராலையும் பிரிக்க முடியாது, எடுக்க முடியாது. நாங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவு கொண்டவர்களாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க.